பேசினேன். மனித சுபாவங்களை ஒரு அரசாங்கம் மாற்ற முடியுமா? ஒரு தியானம் மாற்ற முடியதா? ஐயா, ஒரு நல்லொழுக்க பள்ளி மாற்ற முடிகிறதா? ஒரு கொலைக்காரனை, விபச்சாரக்காரனை, இன்னும் எவ்வளவு மோசமான யாராவது மாற்ற முடியதா? ஆனால் அவன் இயேசுவை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவாலயத்துக்கு வரும்போது, பாடல் பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது, அந்த தேவ பிரசன்னமும் அந்த தேவனுடைய வார்த்தையும் அந்த நல்ல பழக்க வழக்கங்களை அவனை மாற்றி விடுகிறதே. ஆமென் சொல்லுங்க. ஆகவேதான் இயேசுநாதர் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, மனித சுபாவங்களை மாற்றுவதில் அவளை போல ஒரு வல்லமையான தேவன் இல்லை. நாங்க மனித சுபாவத்தை மாத்திரதா புறஜாதி ஜனங்கள் மதத்தை மாத்திரான எங்களுக்கு ஒரு தப்பான முத்திரையை குத்து வச்சிருக்கிறாங்க. எந்த மதத்தையும் மாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மதத்தையும் மாற்ற முடியாது. மனித சுபாவம் மாறுகிறதை அவர்கள் மதம் மாற்றுகிறதாக எண்ணுகிறார்கள். ஏன் ஆண்டவர் மனித சுபாவத்தை மாற்றுகிறார் தெரியுமா? ஒரு பொருளை உண்டாக்கினவருக்கு தான் ஒரு பொருளை மாற்றி அமைக்கும் சக்தி இருக்கிறது. நம்ம எல்லாம் உருவாக்கின ஒரு தேவன். யாக்கோபே, உன்னை நான் சிருஷ்டித்தேன், அத்தோட விட விரும்பல. 2வது ப்ராசஸ் நான் உன்னை எடுக்கணும். நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன்.